வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல நிறைய கண்டென்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ஸோ பிக் பாஸ் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த சேனல்ல என்னென்ன கண்டென்ட் போடலாம், இது வரைக்கும் கண்டென்ட் போட்டதில்ல உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் எது ரொம்ப பிடிச்சிருந்து, இல்லை ஏதாவது மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த கண்டென்ட் நம்ம மாத்தலாம். ஸோ அப்படிங்கிற உங்க கருத்துக்களை வியூவர்ஸ் ஆன நீங்க, சப்ஸ்கிரைபர் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ வீடியோ பார்க்குற 50% மேலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு பண்ணுற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நல்ல நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் இது வரைக்கும் நடந்த 7 சீசனில் இந்த பிக் பாஸில் டைட்டில் வின் பண்ணவங்க மொத்தம் 7 பேர் இல்லைங்களா? ஸோ 7 சீசனில் 7 பேர் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸில் வந்தாலே வாழ்க்கை மாறின்னு சொல்கிறாங்களே, அந்த வாழ்க்கை மாறின்னு சொல்கிறது உண்மையா? அப்படி எத்தனை பேத்துக்கு வாழ்க்கை மாறி இருக்கு? டைட்டில் வின் பண்ணவங்க அந்த டைட்டில் வின் பண்ண பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்றாங்களா, இல்ல அவங்களுடைய வாழ்க்கையில சினிமா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரவங்க எல்லாமே நான் சினிஃபீல்ட்ல பெரிய சாதனையா படைக்கணும், சினிஃபீல்ட்ல நான் பெரிய ஆள் ஆகணும், என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் வராங்க. அப்படி வந்தவங்க எத்தனை பேர் வாழ்க்கை தலைகீழா மாறி இருக்கு, பாசிட்டிவா மாறி இருக்கு, நெகட்டிவா மாறி இருக்கு. பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அபிப்பிராயம் இருக்கும், இவரெல்லாம் என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு. ஆனா பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன மனுஷயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே ஆப்போசிட்டா நடக்கும். என்ன மனுஷயா அப்படின்னு சொன்னாலும் என்னையா இருந்தாலும் எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். கண்கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது இப்ப நம்ம பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது திரு கமலஹாசன் அவர்கள் இந்த ஷோ எதுக்கு பண்றாரு, ஏன் பண்றாரு, இவருக்கு தேவையில்லாத வேலை நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா அந்த ஷோ பண்ண அவர் பண்ண ஒரு சில நல்ல விஷயங்கள், புத்தக பரிந்துரையா இருக்கட்டும், அவர் பேசுற அரசியலா இருக்கட்டும், அவருடைய முற்போக்குத்தனமான பேச்சுகள் எல்லாமே பாராட்டப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவர் குறிப்பிட்டு ஒரு சிலரை ஆதரிக்கிறாரு, குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு. இப்ப இந்த சீசன் 7ல அவருடைய பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமான டேமேஜ் ஆச்சு, மாயாவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு கமலஹாசன் அவர்களை நம்ம ரசிச்சு பார்த்தோமோ, சினிமா ஃபீல்ட்ல ஒரு கோட்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ரசிச்சு பார்த்தோமோ, அதை விட நேர் ஆப்போசிட்டா ஒரு ரியாலிட்டி ஷோல அவரோட இமேஜ் மாறுது. அப்ப கமல்ஹாசன் அவர்களுக்கே இந்த இமேஜ் மாறுது அப்படின்னா, அப்ப இந்த போட்டியில பங்கேற்ற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் அந்த இமேஜ் மாறி இருக்குமா இல்லையா? கண்டிப்பா மாறி இருக்கும். ஸோ முதல்ல நம்ம வின் பண்ணவங்க யாராருன்னு பாத்திரலாம். 7 சீசன்லயும் டைட்டில் வின் பண்ணது யாராரு? ஃபர்ஸ்ட் சீசன் 1ல ஆரவ், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆரவ் தான் டைட்டில் வின்னர். சீசன் 2ல பாத்தீங்கன்னா ரித்திகா, நல்லாவே நீங்களும் தெரிஞ்ச ரித்திகான யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முகின்ற சீசன் 3ல டைட்டில் வின்னர் ஆனாரு. சீசன் 4ல ஆரி அர்ஜுன் நல்லா தெரிஞ்சிருக்கும். சீசன் 5ல ராஜு, இப்ப நமக்கு ரீசெண்டா ராஜு வீட்டுல பார்ட்டி அப்படின்னு அவங்க. சீசன் 6ல முகமது அசீம். சீசன் 7ல விஜய் அர்ச்சன். இப்போ நான் சொன்ன 7 பேரும் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு பேக் ஸ்டோரியா பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு அதாவது இந்த சீசன் நடந்ததுல விஜய் அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லைஃப் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, விஜய் அர்ச்சனா ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. சீரியல்ல வில்லி கேரக்டரா நடிச்சிட்டு இருந்தாங்க. விஜய் டிவில அவங்க ஃபர்ஸ்ட் அறிமுகமானாங்க. ஆனா அவங்க அவங்களுடைய எய்ம் ஒரு சிங்கரா ஆகிறது தான் அவங்களுடைய எய்ம். பட் அதுக்கான முயற்சிகள் எடுத்தும் அவங்களால ஆக முடியல. இவங்க பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்தாங்கன்னா, தன்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும், என்னை எல்லாம் வில்லியாவே பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும், நல்லா பாடுவேன், என்னோட பாட்டு திறமை நான் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்காக வந்தாங்க. அதை பண்ணாங்களா அவங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த முயற்சி 100%க்கு மேல எடுத்துச்சு. என்னன்னா, தன்னோட வில்லியா அவங்க மாத்தினாங்களா இல்லையான்னு தெரியல, வில்லி கேரக்டர்ல இருந்து மாத்தினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா ஒரு சிங்கரா அவங்க தன்னை ஒரு ஐடென்டிஃபை பண்ணாங்க. நிறைய இடத்துல நிறைய பாட்டும் பாடினாங்க. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது, நிறைய பாட்டுகள் பாட பார்க்க முடிஞ்சது. பட் அவங்க லைஃப் இப்ப மாறிடுச்சானா, அந்த பிக் பாஸ் முடிஞ்சு இப்பதான் ஒரு நெக்ஸ்ட் மந்த் தான் ஆயிருக்கணும், 1 மந்த். இதுக்கப்புறம் இவங்க பண்ண போற ப்ராஜெக்ட், இதுக்கப்புறம் இவங்க பண்ண போற விஷயங்கள்லாம் இவங்க லைஃப் மாத்துமா இல்லையான்னு நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். 6க்கு வருவோம். முகமது அசீம் பத்தி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவரும் சேம் இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காரு, நிறைய விஜய் டிவி நிறைய சீரியல் நடிச்சிருக்காரு, சன் டிவி, ஜி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. இவருடைய எய்மும் என்ன அப்படின்னா, தன்னுடைய லைஃப்ல அந்த வாழ்க்கையை திரும்பவும் மாற்றணும். அவங்க அவங்க பையனை பிரிஞ்சிருக்காங்க, மனைவி பிரிஞ்சிருக்காங்க, திரும்பவும் ஃபேமிலியோட ஒன்னா சேரணும், நான் அடுத்தடுத்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும், ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் அந்த இமேஜை மாத்துறதுக்காக தான் அசீம் பிக் பாஸ் 6க்கு வந்தாரு. மாறிச்சானா இல்லை. ஏன்னா அசீம் டே 1ல இருந்து அவர் டைட்டில் வின் அந்த டிராஃபி தூக்குற வரைக்குமே, தூக்குனதுக்கு அப்புறமே அவர் மேல நிறைய விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க டைட்டில் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட அதாவது
இப்போ ஒரு வின் பண்ணியிருக்காரு 100% பீப்புள்ஸ் ஓட் போட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் 60% பீப்புள்ஸ் வந்து இவருக்கு வந்து அகேன்ஸ்டா இருந்தாங்க. வந்து வின் பண்ணது வந்து தப்பு, ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமா ஆக்கிட்டீங்க அசீம் வந்து வின் பண்ணது. ஏன் அப்படின்னா அவரு வந்து அந்த வீட்டுல சக போட்டியாளர்கள் நடத்தின விதமா இருக்கட்டும், அதே மாதிரி சக போட்டியாளர்கள் அது பெண்ணா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவளை வந்து கண்டமேனிக்கு விமர்சனம் பண்றது, வார்த்தைகளை விடுறது, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாரு. அது வந்து அவருக்கு பெரிய பேக் ஃபயரா போய் முடியும். நல்லா தெரிஞ்சிருப்பீங்க, அவர் வந்து இப்போ ராஜ் வீட்டுல பார்ட்டின்னு விஜய் டிவில ஒரு ஷோ பண்ணியிருந்தாரு. 2-3 ஷோ வந்து ஆங்கரா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனா 2 வருஷமா அவர் ஒன்றும் பெரிய ப்ராஜெக்டோ சொல்லிக்கிற மாதிரியோ அவர் எதுவும் பண்ணல. அவரும் அந்த விஜேவா தன்னை வந்து உயர்த்தி காட்டணும், என்னுடைய சினிமா வாழ்க்கையில என்னுடைய இந்த வாழ்க்கையில வந்து என்னுடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு எய்மோட உள்ள வந்தவர் தான் ராஜு அவர்களும். பட் அவருக்கு மாறிச்சானா 1-2 வாய்ப்புகள் கிடைச்சது, அதை அவர் பயன்படுத்திக்கலையா இல்ல வந்து இவரை வந்து வாய்ப்புகள் பயன்படுத்திக்கலான்னு தெரியல. பட் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நின்றுச்சு. இந்த வீட்டுல நடந்த பிக் பாஸ்ல இது வரைக்கும் அவருடைய பெயர் பயங்கரமா பேசப்பட்டது. ஆரி மாதிரி தான் இருக்கணும்ப்பா, ஒரு வீட்டுல ஆரி மாதிரி தான் இருக்கணும், அவரு தான் வந்து ஒரு ரைட் பர்சன், ஒரு தப்பை தட்டி கேட்கிற ஒரு பர்சன், ஒரு சூப்பரான பர்சன் அப்படின்னு நிறைய ஆதரவு அவருக்கு இருந்துச்சு. இப்ப நம்ம அர்ச்சனாவை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அர்ச்சனாவுக்கு வந்து நிறைய ஓட்டு வந்துருச்சு, ஆரி ப்ரோவை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அப்போ இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வரலாற்றிலேயே தமிழ் பிக் பாஸ்ல அதிக ஓட்டுகள் வாங்கின போட்டியாளராக இவர் இருந்திருக்காரு. பட் இவரோட லைஃப் மாறிச்சா அப்படின்னா, ஒரு டைட்டில் வின் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் ஒரு சில நல்ல படங்கள் நடிச்சிருந்தாரு. நெடுஞ்சாலையில வந்து ஒரு நல்ல மூவி அது. ஃபிட்னஸ் வைஸாவும் ஒரு ஃபிட்னஸ் சென்டர்ல வந்து கோச்சாவும் அவர் இருந்திருக்காரு. நிறைய வந்து ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவர் நிறைய ஃபிட்னஸ் கோச் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு முன்னாடி நடிச்ச படங்களை விட பிக் பாஸ்க்கு அப்புறம் நடிச்ச படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஏன் அவர் வந்து சர்க்கிள் சுருக்கிக்கிட்டாரு, அவர் ஏன் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்கல? எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய படத்துல நடிச்சார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்ச நெஞ்சுக்கு நீதி படத்துல ஒரு சின்ன ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பாரு. பட் அது ஒரு நல்ல ரோலா இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் அவர் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணல. ஆனா ஒரு நல்ல பேர் வாங்கின ஒரு கண்டஸ்டன்ட் பிக் சீசன் 3 முகின்ரா வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு மலேசியன் பேசக்கூடிய ஒரு தமிழர். இதுக்கு முன்னாடி அவர் நிறைய வந்து ஆல்பம் சாங் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பாட்டு பாடியிருக்காரு, ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய வளர்ந்திருக்காரு. தன்னை வந்து இந்த தமிழ் சினிமா உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துறதுக்காகவும் தமிழ் சினிமா உலகத்துல தன்னுடைய லெவலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சிக்காக உள்ள வந்தாரு. பட் உள்ள வந்து ஒரு ஷைன் ஆனாரான்னு பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ மைத்ரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அவரோட இதுல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி 1-2 படங்கள் வந்து பண்ணியிருந்தார். பட் பெரிய அளவுக்கு ஒன்றும் ஹிட் ஆகல. ஒரு கிராஃப் வந்து உயரவே இல்லை, அப்படியே தான் இருக்கு முகின்ரா அவர்களுக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த ரித்திகான்னு சொல்லிட்டு வரத்தவங்க, ரித்திகாவும் தான் எப்படி ஆரி அர்ஜுனன் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் படங்கள் கம்மியாச்சோ அதே மாதிரி ரித்திகா அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் டைட்டில் வின் பண்றது பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட பிக் பாஸ் வந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு நடித்த படங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சூஸ் பண்ணி நடிச்சிருந்தாங்க ஒவ்வொரு கேரக்டர். அதாவது நீங்க மெட்ராஸ் படத்துல பார்த்துருப்பீங்க, அன்புடைய மனைவியா வந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு சில படங்கள்ல ரொம்ப அழகா நடிச்சு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க லைஃப் வந்து அதுக்கு அந்த மாதிரி ஷைன் பண்ணவே. ஆரோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா உண்மையாவே வந்து ஒரு டைட்டில் வின் பண்ண ஒரு ஆள் தான். ஏன்னா சீசன் ஃபர்ஸ்ட்ல வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, யார் வருவா யார் போவா அப்படின்னு. பட் ஆரோ அப்படின்னு சொன்ன உடனே ஏன்னா ஓவியா வந்து எவிக்ட் ஆனது உடனே நிறைய பேர் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஆரோவுக்கு வந்து அந்த ஒரு இது இருந்துச்சு, ஓகே ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு பையன் அப்படி நல்லா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆரோவுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரு 3-4 படங்கள் நல்ல படமா நடிச்சாரு. இவரும் நடிச்சது படத்துல பெரிய படங்கள் எதுனா உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அதுல வந்து வில்லன் நடிச்சிருப்பாரு, அதுதான் பெரிய படம். பிக் பாஸ் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுமா இல்ல ஒருத்தர் வாழ்க்கையை அழிக்குமா அப்படின்னா, நல்ல விதமா இருந்தாலும் சரி தன்னை கெட்ட விதமா காட்டிட்டாலும் சரி அந்த பணம்னு ஒண்ணு வருது இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒண்ணு வாங்குறீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பான்சர் வருவாங்கல்ல, எல்லாருமே எதுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னா தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். அப்படி எதுக்காக உழைக்கிறாங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் தான் உழைக்கிறாங்க. பட் இங்க என்ன நடந்திருக்குன்னா இவங்க எல்லாத்துக்கும் பணம் வந்து அடிப்படை தேவையாகவும் அதிகபட்ச தேவையாகவும் இருந்ததால இவங்களுடைய அந்த கனவு அந்த லட்சியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல போகாம அப்படியே நின்றுச்சு. அந்த குறிப்பிட்ட பணம் கைக்கு வந்த உடனே தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் இந்த இடத்துக்கு வந்து இது போதும், நம்ம இதுக்காக தான் நம்ம வந்தோம், ஸோ இது இனாஃப் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திக்கிட்டாங்க. பட் ஃபேஷனைஸ்டா வந்து இருக்கிறவங்க யாருமே நிறுத்திக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ஃபேஷனா இருக்கிறவங்க கண்டிப்பா ஷைன் பண்ணணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா மாற்றும். எப்படின்னா
ஃபினான்ஷியல் ரீதியாக மாற்றும். ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப பணத்துக்கு வழி இல்லாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைட்டில் வின் பண்ணீங்கன்னா இல்ல செகண்ட் ரன்னர் அப்போ ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்போ வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கான வழிமுறைகளை எடுத்துக்கிட்டோமா வாய்ப்பே இல்லை. ஸோ பிக் பாஸ் வந்து போனவங்க யாருமே வந்து ஜெயிக்கலையே அப்படின்னு கேட்டா ஜெயிச்சிருக்காங்க. கவின் மாதிரி ஆட்களும் ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஆட்களும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. பட் அது எல்லாத்துக்கும் நடக்குமானா எல்லாத்துக்கும் நடக்காது. ஸோ பிக் பாஸ் வந்து இந்த சமூகத்துக்கு நான் தொடர்ந்து சொல்ற மாதிரி ஒரு பெரிய சீரழிவு தான். ஆனா அதுல கலந்துக்கிற சினிமா, அதாவது வாழ்க்கையை சினிமா மூலயமா மாற்றிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு போட்டியாளருக்கும் அது பெரிய கனவு தான். பட் ஸ்டில் இதுக்கப்புறமாவது அர்ச்சனாவுடைய வாழ்க்கை மாறுமா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பிக் பாஸ்ல இருந்து யாராவது நல்ல விதமா இருந்தாங்க, நல்ல ஒரு growth ஆயிருக்காங்கன்னா அந்த பேரை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.